Hey guys, welcome back to our channel. எல்லாரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி அண்ட் ஆல்சோ லேயர்ட் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சப்பாத்தி நல்லா புஷ்ஷுன்ட்டு உப்பி வர்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்குது. அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இதை பார்த்துட்டு நீங்களும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறப்ப சூப்பரான சப்பாத்தி உங்களுக்கும் வரும். ஸோ டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீட்டுக்கு வந்து சப்பாத்தி சாப்பிட்டப்ப சொல்லியிருக்காங்க உன்னோட சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, எங்கள் அம்மா அப்பா கூட என்னோடய சப்பாத்திக்கு பெரிய ஃபேன்ஸ் தான். ஓகே, டு ஸ்டார்ட் ஆஃப் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் நான் சின்ன கப் சைஸில் 3 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 கப் கோதுமை மாவுக்கு நமக்கு 7 to 8 சப்பாத்தீஸ் வரும். இதுக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு கோதுமை மாவுக்கு நான் 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நம்ம ஒரேடியாக ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவை பிசையணும். நம்ம மாவு பிசைகிறப்ப நமக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அப்படின்ட்டு. ஸோ இந்த டைமில் நம்ம தண்ணி தேவைப்படுறத தெளித்து ஆட் பண்ணிக்கணும் நம்ம. ஏன்னா கொஞ்சம் கூட தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து அந்த மாவு ரொம்ப பிசு பிசுன்னு ஆகும், அப்புறம் நமக்கு தேய்க்க வராது. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எங்கள் வீட்டில் சப்பாத்தி சாப்பிட்றது ரொம்ப கம்மி. நாங்கள் நிறையா இட்லி, தோசை, பொங்கல், வடை இந்த மாதிரி பக்கா சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் தான் சாப்பிடுவோம். ரொம்ப ரேராக தான் எங்கள் அம்மா சப்பாத்தி செய்வாங்க. அதுலேயும் எனக்கு செய்ய தெரியாது. கல்யாணம் ஆகி ஒசூருக்கு வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் சப்பாத்தி சாப்பிட்றது அதிகமாகிடுச்சு. அட்லீஸ்ட் வீக்லி 2 or 3 டைம்ஸ் சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி செய்கிறது வந்து நான் என்னோடய மதர் இன் லா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் வரல தான், ஏன்னா சமையலுக்கே நான் வந்து ரொம்ப புதுசு. போக போக ஓரளவுக்கு அவங்கள மாதிரி சப்பாத்தி செய்ய கற்றுக்கிட்டேன். சரி, ஓகே, இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணால் போதும். ஓரளவுக்கு பிசைஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாவை ஒரு 2 வாட்டி இப்படி இழுத்து இழுத்து அடிச்சு விடுங்க. இதை எதுக்கு செய்யணும்னா மாவு நல்லா சாஃப்டான பதத்துக்கு வர்றதுக்கு. இந்த மாதிரி நான் இழுத்து மாவை அடிக்கிறப்ப ஷையு என்கிட்ட கேட்பா, அம்மா என்ன நீங்கள் அடிக்கிறதா நினச்சி இதை பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்ட்டு. அண்ட் ஓகே, இப்போ நம்மளோட சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என் கையிலையும் கொஞ்சம் கூட அந்த மாவு ஒட்டலை, அந்த பவுல்லையும் கொஞ்சம் கூட மாவு இல்லை. இதுதான் நம்ம கரெக்டாக மாவு பிசைஞ்சிருக்கோன்றதுக்கான அர்த்தம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 an hour இதை ரெஸ்ட் பண்ண விட்டுடலாம். நெக்ஸ்ட் ஸ்டவ்வை ஆன் பண்ணி தவாவை சிம்மில் வச்சுருங்க. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு மாவை எடுத்து கையில் நல்லா இப்படி ரவுண்ட் ஷேப்பாக உருட்டிக்கோங்க. இது வந்து மீடியம் சைஸ் சப்பாத்தி செய்கிறதுக்கான அளவு. லைட்டாக கோதுமை மாவுலேயே டஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை தேய்க்கிறதுக்கு உடன் பேஸ் யூஸ் பண்ணுறேன். ஸ்டீல்லையும் கிடைக்கும், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவை ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் சின்னதாக நம்ம தேய்ச்சிக்கலாம். இதுக்கு அடுத்து செய்ய போகிற ஸ்டெப்பு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சைஸ் அளவுக்கு நம்ம தேய்ச்சிட்டு இதில் ஒரு ட்ராப் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கணும் சென்டரில். இந்த ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ண போகிறோம். இப்படி இந்த மாதிரி ஒரு செமி சர்க்கிள் ஷேப்பில் அதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம பண்ணிடணும். அகெயின் இதை கொஞ்சம் மாவில் டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை நம்ம தேய்ச்சி சப்பாத்தி ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வர போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி திருப்பி திருப்பி தேய்ச்சிக்கோங்க. அதனால் நமக்கு வந்து அந்த பேஸில் ஒட்டாது மாவு. அண்ட் இது பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் தான் உங்களுக்கு வரணுன்ட்டு இல்லை, ஓரளவுக்கு நீங்கள் ஷேப் எடுத்துகிட்டு வந்தால் போதும். முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த சைட்ஸ்லலாம் ரொம்ப திக்காக இல்லாமல் நீங்கள் அதை தேய்ச்சி விட்டுறணும். இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டாலே போதும். நமக்கு ஷேப் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை, நமக்கு அந்த திக்னஸ் மெயின் இல்லாமல் இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தால் நமக்கு சப்பாத்தி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னோடதும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப் இருக்காது, பட் நான் அந்த திக்னஸ் இல்லாமல் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். தவா கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும். ஹீட் ஆகாத தவாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி அந்த அளவுக்கு நல்லா வராது. ஸோ மேக் ஷுர் தவா நல்லா சூடாக இருக்குன்ட்டு. தவா சூடாகிற டைமில் நீங்கள் இன்னொரு சப்பாத்திக்கான மாவை கூட நீங்கள் தேய்ச்சி வச்சுக்கலாம். ஸோ என்னோடய தவா ஆல்மோஸ்ட் இப்போ ஹீட் ஆகிடுச்சு. தேய்ச்ச மாவை மெதுவாக தவாவில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 seconds விட்டுட்டு நீங்கள் ஆயிலோ கீ உங்களுக்கு எது விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்பாத்தி நல்லா உப்பி வரும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். ஃப்ளிப் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் நீங்கள் தேவையான அளவுக்கு ஆயில் ஆர் கீ ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு 2-3 வாட்டி நீங்கள் சப்பாத்தியை திருப்பி போட்டுக்கிட்டா 2 சைடும் நல்லா வெந்துடும். இதை நீங்கள் ஹாட் பாக்ஸ்லேயோ இல்லை இந்த மாதிரி உட்டன் பாக்ஸ்லேயோ போட்டு வச்சுக்கலாம். இந்த சப்பாத்தியை நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து எடுத்து பார்த்தா கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பிக்கிறதுக்கும் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர்ஸ்லாம் நல்லா தெரியும். இந்த மெத்தடில் நம்ம பண்ணுறதுனால நமக்கு சூப்பராக லேயர் சப்பாத்தி கிடைக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி சப்பாத்தி வந்துச்சுன்ட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. அண்ட் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.